கடைசியில் அசோகாவுக்கு வந்ததுக்கு நமக்கு வந்து ஒரு ஜூஸ் மட்டும் கிடச்சிருக்கு. இதுதான் பிரம்மாண்டமான அசோகா, வள்ளியூர் அசோகா. இது நல்லா இருக்குது, கலர் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது, கரெக்டாக இருக்குது. சூப்பராக சாலில் போட்டு கட்டிட்டு கண்ணாடியை போட்டுட்டு ஒரு டெரரிஸ்ட் மாதிரியே இருப்பா பார்க்கறதுக்கு. ஆமாம் ஆமாம், வேற ஒன்றும் வாங்கி தர மாட்டா வழக்கமாக இருக்கு. ரொம்ப பெரிய மனசு, பொண்டாட்டி பிள்ளைகள் எல்லாம் நல்லா போட்டா போதும் அப்படின்னு நினைக்கிற மனசு. அப்படிலாம் கிடையாது, சும்மா சொல்லுதா. நான் எப்போதும் கேட்பேன், எல்லா வாட்டியும் எடுத்து தர மாட்டேன். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அன்னைக்கு வந்து நானும் சரண்யாவும் ஒரு சின்ன குட்டி ஷாப்பிங், சின்ன பிள்ளைகளுக்கு 2 ட்ரெஸ் எடுக்கலாம்னு அசோகா போகிறோம். வள்ளியூர் அசோகா போகிறோம். அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், ஷாப்பிங்ன்றதுனால ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆமாம், பயங்கரமாக போயிட்டு எனக்கு எதுவும் எடுத்து தருவான்னு நினைக்கிறேன். பெரிய லெவலில் ஏதாவது வழக்கமாக சரண்யா பெருசாக ஏதாவது நமக்கு பண்ணுவா. பார்ப்போம் இன்னைக்கு இன்றைய நாள் வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம், சரியா? ஸோ வீட்டிலேருந்து கிளம்பும்போது வீடியோ எடுக்கலாம்னு நினச்சோம், அப்புறம் மறந்துட்டோம். சரி, இடையில கிட்டத்தட்ட வள்ளியூர் பக்கத்தில் வந்தாச்சு. வந்தப்புறம் சரி இதை ஒரு வீடியோவாக போட்டுடலாம் அப்படின்னு ஒரு பிளான், அதனால் எடுத்துகிட்ருக்கோம். இது வந்து ஒரு சின்ன இதான், சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு 2 ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரலாம். ஒரு சின்ன விளாக் தான், சின்ன ஷாப்பிங் எடுத்துனே, ஒரு குட்டி ஷாப்பிங் தான். நீங்கள் பயங்கரமாக பெருசாக எதிர்பார்க்காங்க, சிம்பிளாக தான். அதனால் நாங்கள் அங்கே என்ன நடக்கு அப்படிங்கிறத வீடியோ எடுத்து போடுறோம். நீங்கள் இந்த மாதிரி வந்து நம்மளோட சேனல் விரும்புகிறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க, இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்னு எங்கள் கூட நீங்களும் வாங்க, போய் பார்க்கலாம் என்ன நடக்கு அப்படின்னு. என்ன தரணியா, ஒன்றும் சொல்ல முடியாது, அமைதியாக நிற்கா. ஆமாம், அங்கே போய் தான் எல்லாமே எங்களுக்கு வாங்கி தருவா. அதனால் இப்போ வந்து என்ன வாங்கி கொடுக்கலாம் மாமாவுக்கு அப்படின்னு அப்போ பிளான் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். யோசிச்சு ஆமாம், அவன் வாயானே என்ன நடக்குன்னு பார்ப்போம். ஐயோ, ஆனால் ஜவுளி கடைக்கு போனாலே ஏகப்பட்ட நேரம் எடுப்பா. அசோகா கூட்டிகிட்டு போகிறதுக்கு எனக்கு அங்கே ட்ரெஸ் எடுக்க போனோம் அப்படின்னாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். ஏன்னா உள்ளே போனால் வரமாட்டா லேஸில். சரி, இன்னைக்கு ஆமாம், அதனால் அங்கேயே வந்து அப்படி தங்கிடுவா கொஞ்ச நேரத்துக்கு. நல்லா வெயில், இங்கே வந்து பயங்கர வெயிலாக இருக்குதா, அங்கே கூலாக இருந்தோடனே உள்ளே நின்றுடும். அப்படி தானே சொன்னேன். சரி, போலாமா? நீங்களே பாருங்க நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. என்ன பண்ண சரண்யா என்ன அட்டுழியம் பண்ணுதா அப்படிங்கிறத மெயினாக பாருங்க. போமா? யாருமா யார் சிங்கத்தில்? ஓகே, ரைட். அசோகா வந்தாச்சு, சரண்யா உள்ள போறா. இதுதான் பிரம்மாண்டமான அசோகா, வள்ளியூர் அசோகா. பார்த்துடுங்க, பார்க்காதவங்க தெரியாதவங்க பார்த்துடுங்க. தூரத்தில் இங்கே பக்கத்தில் உள்ளவங்களுக்குலாம் தெரியும், தூரத்தில் உள்ளவங்களுக்கு தெரியாது. பெரும்பாலும் விளம்பரத்தில் பார்த்துருப்பீங்க. அசோகா வந்தாலே சம்மர். ஆமாம், முன்னால் வந்து இந்த செட்டப் நல்லா இருக்குல்ல. ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மாதிரி செட்டப் வச்சிருப்பாங்க. இந்த தடவை வந்து இந்த மாதிரி ஒரு செட்டப் வச்சிருக்காங்க. பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க. நீ மெதுவாக சொன்னேன்னா ஒன்றும் கேட்காது, கொஞ்சம் சத்தமாக சொன்னால் தான் கேட்கும். நீ சொல்லுறது எனக்கே கேட்கல. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நல்லா இயற்கையாக இருக்கிற மாதிரி. எல்லாமே ஒரிஜினல் மரம் கிடையாது, எல்லாமே இதுதான் ஆர்டிஃபிஷியல் தான். ஆனால் ஒரிஜினல் மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆமாம், பிச்சு விடாத ஆமா. அதாவது எடுக்க வந்தது சின்ன பிள்ளைகளுக்கு ஏதோ எடுக்கணும்னு சொன்னான். ஆனால் அவள் ஷேரி செக்ஷனில் வந்து தடுமாறி தலை நீ என்னது எடுக்க வந்தா? சின்ன பிள்ளைகளுக்கு தானே, வேற ஏன் இங்கே வந்து சம்மந்தம் இல்லாத செக்ஷனில் வந்து நிற்கிறதுக்குன்னு ரவுண்டாக பார்த்து பெரிய ரவுண்டு அடிச்சுட்டு வா. நான் இதில் நிற்கிறேன்னா போயிட்டு வா. பின்னாலே வாரேன், போட்டு வேகமாக போட்டு ஒன்றும் நினைக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் தாங்க முடியாது, ஸ்டார்டிங் எல்லாத்தையும் பாப்பா பார்த்துடுங்க. நமக்கு பழகிட்டு இதெல்லாம். ஸோ டோன்ட் வரி. ஒரு ஃப்ளோர் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு மேலே போகிறாங்க மேடம். ஏன்னா இந்த ஃப்ளோரில் எதுவும் பிடிக்கலையா, அடுத்த ஃப்ளோருக்கு ஒரு ஃப்ளோரில் பிடிக்காமல் அடுத்த ஃப்ளோருக்கு இப்போ போகிறாங்க. நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க மக்களே, சரியா?
இதெல்லாம் பழகிட்டு எங்களுக்கு. பாப்பாக்கு எடுக்கணும். இதான் பாப்பாவுக்கா? இதான் கிட்ஸ் செக்ஷன். ஸோ ஃபுல்லாக பாப்பாவுக்கு இங்கே தான் செத்த ஆரம்பிச்சு இன்னைக்கு. அடே பாப்பா ஈவினிங் வரை பார்த்துட்டே தான் இருப்பா. பாரு 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 பாரு, நல்லா இருக்கா துணி? நல்லா இருக்கான்னு பாரு. காட்டனா? பாரு பாரு பாரு. சரி, உனக்கு பிடிச்சதெல்லாம் எடுத்து வை. அதான் பிடிச்சதை எடுத்து வை. நம்ம ஃபைனல் மறுபடியும் இது பண்ண வேண்டியது. மற்ற பல்லகி. ம், நான் செலக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகுதுன்ட்டு அவங்களே செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சொதப்பல செலக்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. அப்படியா? எடுக்க மாட்டேன், நான் சூப்பராக எடுப்பேன். பார்ப்போமே எப்படி எடுக்கிறீங்கன்ட்டு. எப்படி எவ்வளோ அழகாக எடுக்காங்க பார்த்துக்கோங்க. பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுக்க சொன்னால் மேக்ஸிமதி பெருசு பெருசாக எடுத்துட்டு இருக்காரு. இதுதான் செலெக்ஷனா? அது ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இல்லை இல்லை, அது ஆல்ரெடி அது பார்த்து வச்சுருந்தேன். இருக்கட்டும். சரியா, நான் நல்லா எடுப்பான்னு நினச்சில அங்கே வந்துட்டேன். சொதப்பல ஒன்று எடுத்து வச்சுட்டு பில்லு போட வந்துட்டா. சொதப்பல ஒன்று எடுத்து வச்சுட்டு பில்லு போட வந்துட்டா பாருங்க. சரி, எது எதுவா? அந்த ரெண்டுமா? ரைட், ஓகேயா. எப்படி இன்னைக்கு கொஞ்சம் முன்னாடியே முடிச்சிட்டா பாப்பாவுக்கு. இனி வந்து தம்பிக்கு எடுக்கிறதுக்காக மேலே கூட்டிகிட்டு போகிறா. மேலே போயிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேலே போயிட்டு தான் எவ்வளோ நேரம் ஆகும்னு எனக்கு தெரில. பார்ப்போம். சரியா? தம்பிக்கு செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ரியானுக்கு கொஞ்சம் நல்லா செலக்ட் பண்ணுங்கண்ணா, பார்த்து. அழகா தாங்க முடியல. நல்லா இருக்கு. தம்பி கொஞ்சம் லைட் கலர் தான் கேட்பான். லைட் கலர், லைட் லைட். பசங்களுக்குலாம் ஈஸியாக செலக்ட் பண்ணிடலாம். சரியா? ரொம்ப டைம் எடுக்காது. பொண்ணுங்களுக்கு எடுக்க தான் ரொம்ப டைம் ஆகும். பசங்களுக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். பொண்ணுங்களுக்கு வந்து நிறைய ட்ரெஸ் இருக்குது, அதனால் நிறைய வந்து டைப் பார்த்து எடுக்கலாம். பசங்களுக்கு வந்து ஒரே பேண்ட்டு டிஷர்ட் அதானே. இருந்தாலும் என் பிள்ளைக்குங்கிறதுனால பார்த்து செலக்ட் பண்ணுங்க. சரியா? அந்த ப்ளூ நல்லா இருக்கும். ஆமாம். சொல்லிட்டியா அங்கேருந்து? பாரு பாரு, யுவர் சாய்ஸ்.
அதெல்லாம் ரொம்ப ஷூட் பண்ணுறாங்க. நம்ம மெயின் மேட்டர் இது அந்த இது வந்து தானே, இது கலர் நல்லா இருக்கு, ஃபிட்டிங்ஸ் வந்து அது நல்லா இருக்கு, கொஞ்சம் பெருசாக கலர் ரெண்டுமே நல்லா தான் இருக்கு. இதை விட கலர் ரெண்டுமே நல்லா தான் இருக்கு, ஆனால் அதை விட இது கொஞ்சம் நல்லா இருக்கு, 1% அதிகமாக இருக்கு கலர். ஃபிட்டிங்ஸ் இதை விட அது நல்லா இருக்கு. இது இதில் சைஸ் சின்னதுக்காக இது நல்லா இருக்கு, கலர் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு, கரெக்டாக இருக்கு. ஆ போமா. பில்லு போட்ட பிறகு ஒரு மொழி முழிச்சு அந்த நைட்டியை பார்த்ததுக்கு சரியா அந்த 3 நைட்டியும் ஒரு முறைக்கு அது எதுக்குன்னு கிட்டத்தட்ட எத்தனை மணிக்கு வந்தோம் நம்ம? 9:30 10 மணி மணி வந்து இப்போ கிட்டத்தட்ட 1 மணி ஆகிட்டு. இவ்வளோ நேரம் ஒரு 2 ட்ரெஸ் எடுக்க இவ்வளோ நேரம் ஆகியிருக்கா. ஆமாம், அதனால் வந்து சரணியா எனக்கு இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா லஞ்சம் தர போகிறேன். ஏதாவது இது பண்ணிவிட்டு வெளியில் எங்கேயா கூட்டிகிட்டு போய் நல்ல ஒரு ஸ்டார் ஹோட்டலில் கூட்டிகிட்டு போய் லஞ்சு வாங்கி தர போகிறேன். ஆமாம், தண்டனையாக. சரியா? பிள்ளைகளுக்கு வழக்கமாக இப்படி தான் பண்ணுவான். பிள்ளைகளுக்கு எடுப்பா, அவளுக்கு எடுப்பா, எனக்கு ஒன்றும் எடுக்க மாட்டா. எனக்கு என்னென்ன வேண்டான்னு சொல்லலை, இது இது வந்து நான் வேண்டானே சொல்லலை. எனக்கு என்னென்னா கடைசியாக வரும்போது இதில் ஒரு ஜூஸ், மோசம்பி ஜூஸ் வாங்கி நீ வழக்கமாக இப்படி தான் ஏமாத்துவ பார்த்துடுங்க. ஒரு மோசம்பி ஜூஸ் வாங்கி தந்து என்னை ஏமாத்திடுவா. எனக்கு எதுவும் ட்ரெஸ் எடுத்து தரல. பிள்ளைகளுக்கு ஆமாம், பிள்ளைகளுக்கும் இது நல்லா அந்த ஜூஸ் வந்து பார்த்துடுங்க. வள்ளியூருக்கு போகிற வழியில் நம்ம திருச்செந்தூர் ரோட்டில் அந்த பையன் வச்சுருக்கான், ஹிந்தி பையன். நல்லா பியூராக நான் இதாக இருக்கும், கடையில் குடிக்கிறத விட நல்லா ஃப்ரெஷ்ஷாக. வள்ளியூர் வந்தால் பெரும்பாலும் சரணி எனக்கு இதில் வாங்கி தந்து ஏமாத்துவா. ட்ரெஸ் எடுத்து தர மாட்டா எனக்கு வழக்கம் போல். இன்றைக்கி எடுத்து தருவான்னு நினச்சேன், ஆனால் இன்றைக்கும் எடுத்து தரல, ஏமாத்திடுவா. நீங்கள் இந்த ரூட்டில் வந்தீங்கன்னா அந்த ஜூஸ் மிஸ் பண்ணாதீங்க. ஐஸ் போடாமல் எவ்வளோ 40 ரூபா தானே? ஐஸ் போடாமல் 40 ரூபா, ஐஸ் போட்டால் 30 ரூபாங்க. 40 ரூபானாலும் சூப்பர் ஒர்த்து. நிறையா 2-3 பழம் போடுவான் ஒரு ஜூஸ்க்கு பையன். நல்லா பியூராக இருக்கும், நல்லாயிருக்கும். மிக்ஸ் பண்ணுற மாதிரிங்க, எப்படி மிக்ஸ் பண்ணுற மாதிரிங்க, சூப்பராக. ஆமாம், அந்த மிக்சிங்கே உனக்கு வந்து 40 ரூபா கொடுக்கலாம். சரியா? அதனால் நீங்கள் கண்டிப்பாக இதை குடிங்க, வெயிலுக்கு ரொம்ப நல்லது டீ காஃபி குடிக்கிறத விட. கடைசியில் அசோகாவுக்கு வந்ததுக்கு நமக்கு வந்து ஒரு ஜூஸ் மட்டும் கிடச்சிருக்கு, வேற ஒன்றும் வாங்கி தர மாட்டா. வழக்கமாக இருக்கு, ரொம்ப பெரிய மனசு. பொண்டாட்டி பிள்ளைகள் எல்லாம் நல்லா போட்டால் போதும் அப்படின்னு நினைக்கிற மனசு. அப்படிலாம் கிடையாது, சும்மா சொல்லுதா. நான் எப்போதும் கேட்பேன், எல்லா வாட்டியும் எடுத்து தர மாட்டா. கடைசியில் நீங்கள் போகும்போது ஒரு ஜூஸ் வாங்கி தரேன் அப்படின்னு ஏமாற்றி கூப்பிட்டு வந்துடுவான். பார்த்துடுங்க, இன்றைக்கும் அதே மாதிரி தான் வழக்கமாக இருக்க மாதிரி தான் நடந்திருக்கு. ஆனால் ஜூஸ் நல்லா இருக்குது, வெயிலுக்கு சூப்பராக இருக்குது. நல்லா இருக்காமா? சூப்பராக போமா. அப்படி வெயில், சரியான வெயில். அதான் சரணியா வந்து இந்த தீவிரவாதி கெட்டப்பில் இருக்கிறா. நல்லா சூப்பராக சாலில் போட்டு கட்டிட்டு கண்ணாடியை போட்டுட்டு ஒரு டெரரிஸ்ட் மாதிரியே இருப்பா பார்க்கறதுக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம், தீவிரவாதி மாதிரி இருக்காடா. ஆமாம் போமா. ரைட், ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வந்தாச்சு. அசோகா வீட்டு கிட்டத்தட்ட வீடு பக்கத்தில் வந்துட்டோம். ஆமாம், வந்தாச்சு. நல்லா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சரணியா என்னையை தவிர வேற எல்லாத்தையும் எடுத்திருக்கா. அதே சொல்லிட்டு இருக்க கூடாது. சரி, இல்லை அதை சொல்லலை, நான் வேண்டான்னு சொல்லலை. அவள் இப்படி சும்மா சொல்கிறா, எல்லாம் மார்க் பண்ணி வச்சுருவோம். ஆசைப்படுவேன், அவள் சும்மா அப்படி சொல்கிறா. சரி, எனிவே இருக்கட்டு, போனது போட்டு. இப்போ என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி வந்து உங்கள் ஃபேமிலியோட போகும்போது வந்து உங்களுக்கு உங்கள் ஒய்ஃப் வந்து எடுத்து தருவாங்களா அல்லது உங்களையும் இனிமேல் தான் ஏமாற்றுவாங்களாங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி தான் நடக்குமா இல்லை எப்படி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் நம்ம இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன நீ தான் சொல்லுமா.
மறுபடியும் உங்களை இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். இங்கே வெயில் வந்து பயங்கர ஜாஸ்தியாக இருக்குது. உங்கள் ஊரில் வெயில் இது மாதிரி தான் இருக்குதா எப்படி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, தேங்க்யூ, அனைவருக்கும் வணக்கம், பாய்.